மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 3 காரியங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமா பலன் கொடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? முதலாவது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முத ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் தர்மம். நாம் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்து விடுகிறோம், காணிக்கை செலுத்தி விடுகிறோம். அதோடு நிற்காமல் வெளியரங்கமான பலன் வாழ்க்கையில் கிட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தர்மம் செய்ய வேண்டும், தானம் பண்ண வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். மத்தேயு 6:1 பார்ப்பீர்களானால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம பலன் சேர்க்கணும். பிதாவினிடத்தில் நம்ம ஒரு செயல்பாட்டை செய்யும்போது அவரிடத்தில் பலன் சேர்த்து வச்சுட்டா அந்த பலனை எந்த வடிவத்தினால் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை செல்வம் இல்லையே, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பலன் தரணும். பிதாவினிடத்தில் நீங்கள் பலன் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சா அது கரெக்டாக அழகாக இறங்கி வந்து உங்கள் எல்லைகளை நிரப்பும். அதனால் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் கிடைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ மனுஷருக்கு முன்பதாக அல்ல, நீங்கள் ஒரு பலனை எங்கே சேர்க்கணும்னா பரலோகத்தின் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் சேர்க்க வேண்டும். அல்லாவிட்டால் அவரிடத்திலிருந்து அதனால் நீங்கள் செய்த தர்மத்தினால் பலன் உங்களுக்கு கிட்ட வேண்டும். அப்படி வருகிற பொழுது அந்த தர்மம் பாருங்க, வேதம் சொல்லுகிற 4ஆம் வசனம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே, இந்த தர்மத்தை பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமான பலன் தருவார், நல்ல ஹெல்த் தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதம் தருவார். மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு தருவார். நன்மைகளை ஏராளம் கர்த்தர் அருளி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க. தர்மம் செய்கிற ஒரு செயல்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதாவது உழைக்கிறது, நமக்காக உழைக்கிறோம், மற்றவர்களுக்காக கொஞ்சம் உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் வரணும். ஒரு நாளிலே சுமார் சில மனுஷருக்காகிலும் பிரயோஜனம் உள்ளவர்களாக நான் இருந்தால் அது பரமபிதாவை சந்தோஷப்படுத்துகிறது என்பதை கண்டுபிடிக்கணும். நமக்காகவே, நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி, நம்ம குடும்பத்துக்காகவே விண்ணப்பம் பண்ணி, நம்ம குடும்பத்துக்காகவே உபவாசம் இருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ நாள்? அப்படி இருக்கிறதுனால பூரணம் வரமாட்டேங்குதே. அப்போ பிதாவிடத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ பிதாவானவர் உங்களுக்கு பலன் அளிக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தர்மம். அந்த தர்மம் செய்யும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம் மத்தேயு 6:2, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்னன்னா, 2 ஸ்பெஷலான இடத்துல தான தர்மம் பண்ணுகிறாங்க, தர்மம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மற்றவங்கள் இதெல்லாம் தெரியும்படி சொல்லி அழகா, இவங்க பாருங்கங்க, இவர் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மைக் போட்டு பேசி 100 பேருக்கு தானம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. என்ன பலன் கிடச்சிச்சு? நீங்கள் நல்ல தியாகின்னு ஒரு பேர் வாங்கணும், அல்லது நல்ல தான தர்மம் பண்ணுற ஒரு நல்ல இறக்க குணம், அந்த பேர் மனுஷர்கிட்ட 10 பேர்கிட்ட கிடச்சிருச்சுப்பா, 100 பேர்கிட்ட கிடச்சிருச்சு. அதான் உனக்குரிய பலன் தானே, முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு நேரம் நீங்கள் கதறீங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரோம், என் மகளுக்கு பாக்கியத்தை தாரோம். அப்போ ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், இவன் பலன் அடைஞ்சிட்டானே, இவனுக்கு என்ன பலனை கொடுக்குறது? அந்த தர்மம் பண்ணதை வச்சு ஒன்றும் கொடுக்க முடியாது. சரி, இவன் ஜெபம் பண்ணுறதை வச்சு நெக்ஸ்ட் மெதுவாக யோசிப்போம் சொல்லி ஆண்டவர் சில நேரம் அமர்ந்திருப்பார். இவன் மற்றவர்களுக்கு செய்கிறதற்குரிய பலன் அடைஞ்சிட்டான். சாப்டர் க்ளோஸ்ட். என்னாச்சு ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பலனெல்லாம் முடிஞ்சு போச்சான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம்
வெகு தூரம். இப்போ உங்களுக்கு நல்லா கரெக்டாக சொல்லி தான் அனுப்புகிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தர்மம் செய்து நாம் ஒரு பலன் அடைஞ்சிடறோம். என்ன பலன் அடைகிறோம்? மற்றவங்க மத்தியில் நல்ல பேர். அடாடா, இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா எத்தனை பேருக்கு தானம் பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு தர்மம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியரங்கமாக பலன் இல்லை, வெளியரங்கமாக பலன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வெளியரங்கமான பலன் இல்லா கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நீங்கள் சிக்கி கொள்ளாதீங்க. ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் உங்கள் மனசு என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணனே, அப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் பார்த்து அமைதியாக இருப்பார். வேறு ஏதாவது நம்ம யோசிப்போம், இவன் எதோ சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறான், இவனுக்கு தான் பைபிள் எழுதி வச்சிட்டோம்ல, உனக்கு பலன் அடைஞ்சிட்டப்பா, அதெல்லாம் நீ சொல்லாத, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு, நீ என்ன நன்மை செய்கிற, மற்றவர்கள் விசேஷித்து செய்கிறது என்ன அப்படின்னு கேட்பார். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பதில் தருவார், நல்லது தான். ஆனால் வெளியரங்கமான ஒரு பலன் வருவதற்கு சில 3 காரியங்கள் போல கற்றுக் கொடுக்கிறதுல ஒன்று தர்மம். அப்போ தர்மம் செய்யுங்கள், வெளியரங்கமான பலனை வாழ்க்கையில் பெறுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்க்கலாம். தர்மம் செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தில் காணலாம். தர்மம் செய்யுங்க, உங்களுடைய எதிர்காலத்தில் பார்க்கலாம். ஆமேன். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பலனை அடைந்து தீர்ந்து விடக்கூடாது. நாம் அதை கர்த்தரிடத்தில் மாத்திரம் சேர்த்து வச்சோம்னா ஏற்ற நேரத்தில் அது நமக்கு பலனாக வரும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம், நான் வீடியோ இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அந்த நாட்களில் பிஎஃப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்பொழுது நானும் அதில் பிஎஃப் பணமெல்லாம் போட்டுட்டு வந்தேன். திடீர்னு சொல்லி கர்த்தர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். விபத்து ஒன்று நேரிட்ட பொழுது, அதாவது கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தோடனே வேலையை விட்டுட்டேன். ஆனாலும் ஏதாயிலும் ஒரு ஸ்டுடியோ போல் ஒன்றை வைத்து அந்த வருமானத்தில் ஊழியம் செய்யணும்னு ஓடினப்போ தான் விபத்து நேரிட்டது. பின்பதாக கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய பேகெல்லாம் திருப்பும்போது அந்த பாஸ்புக் இருந்துச்சு. அது ஒரு குறிப்பிட்ட நாள் நான் கொண்டு போய் ஊழியத்தில் நெருக்கடியாக இருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையில், அப்போ தான் ஊழியம் ஆரம்பித்து போகிற நேரம், பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்த உடனே, சார் இந்த இத்தனை நாள் ஆன பிறகு உங்களுக்கு இது பணமாக கொடுத்துருவோன்னு சொல்லி பணமாக கொடுத்தாங்க. இது பாருங்கள், அந்தரங்கத்தில் கிடந்த பணம் ஒரு நாள் திடுதிப்பு என்று கைக்கு வந்து கிடைக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது பிஎஃப் சேர்த்து வைக்கிற மாதிரி நினச்சிக்கிடணும். உங்கள் கர்த்தரிடத்தில் பலன் எனக்கு சேர்ந்துருச்சு, என்னுடைய பாஸ்புக்கில் கர்த்தரிடத்தில் பலன் சேர்ந்துருச்சு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த வடிவத்தில் கேட்குறீங்களோ அதை யோசித்து இது நல்லதுன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? வழங்குவார். அப்போது உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் இருக்கும். அப்போ நீங்கள் அருமையாக கல்யாண வீட்டுக்கெல்லாம் சிலர் போக மாட்டாங்க, போனால் பிள்ளை இல்லையாமா கேட்பாங்க, வேதனையாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் மனப்பூர்வமாக திக்கற்றவங்களுக்கும் உதவி செய்து பாருங்கள். ஒரு நாள் வெளியரங்கமாக நீங்கள் வயிற்றில் பெற்ற பிள்ளைய கையில் தூக்கிக்கிட்டு அழகாக கல்யாண வீட்டுக்கு போக பண்ணுவார். அங்கே போய் அவங்களுக்கு மொய் எழுத பண்ணுவார். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. ஆமாம், வெளியரங்கமாக பலன் எல்லா காரியத்திலுமே எதுலைனாலும் வேணும் தான். வெளியரங்கமான பலன் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும். அப்போ அந்த ரங்கத்தில் இதை சேர்த்து வைங்க. அதாவது பிதா குமாரன் ஆவியானவர் பார்த்தா போதும், மனுஷர் முன்பதாக காணணும்னு நான் இதை செய்ய மாட்டேன். அப்போ இன்றைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறட்டும், வாழ்க்கை நடை மாறட்டும். அப்போ என்ன செய்யணும்னா, வலது கை, அந்த வேதவசனம் சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. யாருக்கும் தெரியாம பண்ணு, அந்தரங்கத்தில் பண்ணு, எல்லார் முன்பதாக தெரியும்படி பண்ணாத. சரி, இப்போ உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மகனுக்கு ஒரு பண தேவை இருக்குது, உங்கள் கையில் பைசா இருக்குது, நீங்கள் அதை கொடுக்குறப்ப சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுப்பீங்களாக்கும், பாருங்கள் இவனுக்கு நான் ரூபா கொடுக்குறேன், இவனுக்கு தேவை இருக்குது, நோட் புக் வாங்கணும், காசு கொடுக்குறேன்,
எல்லாரும் சிரிச்சிருவாங்க. என்னம்மா உன் பிள்ளைக்குரிய நோட் புக் வாங்கி கொடுக்க ஏன்ட்ட வந்து ஏங்க சொல்கிற போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ம முழு உலகத்தையும் ஒரு அழகான குடும்பமாக வச்சிருக்கிறார். இந்த குடும்பத்தில் நம்ம செய்கிற தர்மம் இன்னொருத்தருக்கு முன்னாடி போய் பெருமைப்படும்படியாக இருந்தால் ஆண்டவர் வேதனைப்படுறாரு. நோ, அப்படி அல்ல. இவன் மனுஷருக்கு நன்மை செய்கிறத பிரபல்யமாக்கவும் அல்லாவிட்டா பேர் புகழுக்காக செய்யாமல் உண்மையான மனதோடு செய்யணும், உண்மையான உள்ளத்தோடு செய்யணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் உங்களுக்கு வேண்டும். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க ஸ்தோத்திர பலியெல்லாம் அங்கே உட்காந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திடீரென்று ஒரு சகோதரன் அந்த ஆஸ்பத்திரியை பார்த்து, மக்கள்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுறது போல் வந்தார். வந்தவுடனே இந்த குடும்பத்தை பார்த்து விசாரித்தார், உங்களுக்கு எவ்வளவு பணம் இப்போ தேவை இருக்குது ஆஸ்பத்திரியில்? அப்போ அவங்க சொன்னாங்க, 50,000 ரூபா தேவை இருக்குதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து 50,000 ரூபா எடுத்து கொடுத்துட்டு, நான் ஆசீர்வாதம் டிவியை பார்க்குறவன், இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, போயிட்டு வரேன்னு போயிட்டாரான். அப்படியே அவர் பாருங்க, யார் அட்ரஸ் எதுவுமே தெரியாது. வந்தார், ஒருத்தர் விசாரித்தார், அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் நம்முடைய ஆசீர்வாதம் டிவியை பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? அந்தரங்கமாய் தர்மம் பண்ண கற்றுக்கொண்டார்கள். அப்போ நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த இப்போல்லாம் காலத்தில் நீங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பிரிண்ட் போடுறதுக்கு போய் கொடுத்தா பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு ஃபில்ம் ரோல் இருக்கும், அதை கேமராவில் சுற்றி மாட்டி நாங்கள் ஃபில்ம் எடுத்து முடித்தோடனே கலட்டும் போது பத்திரமாக சுற்றி கலட்டி எடுத்து அதை ஒரு நல்ல ஒரு கருப்பு பேக்கில் பையில் போட்டு, அல்லது டார்க்கான ரூமில் தான் போய் அதை உள்ளே பேக் பண்ணி கொண்டு போய் கழுவுற இடத்துல கொடுப்போம். இது போகிற நேரத்தில் திறந்து அந்த ஃபில்மை மட்டும் வெளியே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், முழுவதும் வெள்ளை வெளியேறுன்னு ஆயிரும், ஒரு ஃபோட்டோவும் இருக்காது. வெளியரங்கமானால், வெளிச்சத்திலே இது காட்டப்பட்டால் ஒரு ஃபோட்டோவும் இருக்காது. யார் யார் வந்தாங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் பற்றி பறி போகும். ஆனால் இதை பத்திரமா வச்சு ஒரு டார்க் ரூம் அப்படின்ற இடத்துல, இருட்டான ரூமில் ஒரே ஒரு சின்ன சிவப்பு விளக்கு எரியும், அங்கே வச்சு ஃபில்ம் வாஷ் பண்ணுவோம். நான் லீவு நாட்களில் சிறு பையனாக இருக்கும்போது போய் படிச்சிருக்கேன். ஃபில்ம் வாஷ் பண்ணால் அழகாக என்னென்ன இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எல்லாம் தங்கும். அப்போ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குரிய இடம் மறைவிடம் தான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பல நேரங்களில் ஆமாம், சில பிள்ளை வயிற்றில் உண்டான உடனே அவங்க மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? பொறாமப்பட்டு கண்ணு பட்டுருன்னு சொல்லி. ஒரு சில நேரங்களில் மனுஷருடைய ஆவி அந்த மனுஷ வல்லமைன்னு சொல்கிறது இருக்குது. பார்வோனின் ஒரு கடின இருதயம் போல இருதயங்களும் வன்கண்கள், பகலில் பறக்கும் அம்புன்றது தான் கண் பார்வையில் இருக்கிற பொறாமையின் பார்வைகள். வன் கண்ணனாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கண்ணு வைக்கிறவங்களா இருப்பாங்க. அதை கண் வைக்கிறேன்னா இவங்களுக்கு இப்படி கிடச்சி போச்சு அப்படி மட்டும் இல்லை, போய் வேண்டாத சாப வார்த்தைகள் அந்தரங்கத்தில் சொல்லுவாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து வயிற்றிலே வந்த உடனே மரியாள் என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு மலைநாட்டுக்கு போய் எலிசபெத்தோடு கூட அப்படியே 3 மாதம் அப்படியே இருக்கிறாங்க. அப்போ சிலவற்றை அந்தரங்கத்தில் வைத்து காப்பாற்ற வேண்டியது அவசியம்தான். அப்போ அந்த 3 மாதமோ 6 மாதமோ ஆன பிறகு வெளியே தெரிஞ்சா, அல்லது 3 மாதம் கழித்து வெளியே தெரிஞ்சால் ஒன்றும் அவ்வளவு வெளியே மக்களுடைய அந்த வன்கண்கள் பாதிக்காமல் இருக்கலாம். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் இந்த பாதிப்புமே முற்றிலும் இல்லாமல் கர்த்தர் காக்கவும் வல்லமையோடு இருக்கார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வெளியரங்கமாக நீங்கள் இந்த தான தர்மம் முதலானவைகளை செய்யாமல், மற்றொருடத்திலே பெயர் புகழை விரும்பாமல், நீங்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா காண, இல்லைன்னா மனப்பூர்வமாக மனுஷருக்கு இறங்கணும்னு செய்யுங்க. பிதாவின் இடத்துல உங்களுக்கு பலன் இருக்கும். அவர் என்ன செய்வார், அந்த தர்மத்துக்கு என்ன செய்வார்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க, 4ஆம் வசனம். அப்பொழுது மத்தேயு 6:4, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிஞ்சிட்டீங்களா?
அப்ப வெளியரங்கமான பலன் ஆண்டவரிடத்திலிருந்து பெறுவதற்கு அந்தரங்கமாய் செய்ய வேண்டியது முதலாவது என்னது சொல்லுங்க எல்லாரும்? தர்மம். தர்மம் தான் முதலாவது வெளியரங்கமான பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். நம்பர் 2, ரெண்டாவது ஜெபம். மீட்பர் இயேசு கிறிஸ்து அடுக்கிற வரிசை இது. ரெண்டாவது பாருங்க, 5ஆம் வசனம் படிங்க பிரதர். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஜெபம் ரெண்டாவது என்னது? வெளியரங்கமான பலனுக்கு என்ன செய்ய வேணும்? ஜெபம். இப்ப எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, மாயக்காரரை போல உங்க ஜெபம் இருக்க வேண்டாம். அவங்க ஜெப ஆலயங்களிலும் வீதியின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புறாங்க. தர்மமும் எங்க தான் பண்ண விரும்புனாங்க? முதல்ல ஜெப ஆலயத்திலும் வீதியிலும். சரி, இப்போ அந்த இடம் இப்போ இதாயிருச்சு. இப்போ வித்தியாசம் என்ன காரியம்? ப்ரேயர். ஜெபம் பண்ணுறப்ப ஆலயத்தில் நின்று ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது நோ, அப்படி அல்ல. அதாவது எல்லாரும் பார்க்கணும். சில நேரங்களில் கூட்டம் ஏதாவது நடக்கும்போது யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ண சொன்னால் சிலர் பாயிண்ட் எடுத்து ஆரம்பித்தாங்கன்னா இமய முதல் குமரி வரை போய் எல்லா பக்கமும் சுற்றி ஏறக்குறைய 20 நிமிஷம் எடுத்து முடிச்சிருவாங்க. அடுத்த தடவை வேறு யாருக்குமே ப்ரேயர் பாயிண்ட்டே இருக்காமல் போயிடும் டோட்டல் அந்த மீட்டிங்கில். அப்படி ஊக்கமாக ஆவியில் நிரம்பி செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்தால் போதும். உங்களுக்கு வீதிகளில் மைக் கொடுத்தா அடித்து விளாசுற மீட்டிங்லன்னு சொல்கிறேன். மீட்டிங்கில் கொடுத்தா மக்கள் அவ்வளவு தங்களுக்கு பெயர் புகழ் வேண்டும் என்பதற்காக, இல்லைன்னா தனக்கு ஜெபிக்க தெரியும், நான் ரொம்ப பெரிய ஜெப வீரன் என்பதை காட்டுவதற்காக எப்படின்னு சொல்லி பழகிற பழக்கம் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நல்லது. ஆனால் பெராக்கு பார்க்கிறவர்களாகவும் அல்லாவிட்டால் நீங்கள் ஜெபிக்கிறத கண்டு ரசித்து அடடா இவர் ரொம்ப பெரிய ஜெப வீரன்னு சொல்லத்தக்கதாக மனுஷர் என்பதாக ஜெபம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் பண்ணாங்க. சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒரு முக்கியமாக ஒரு இடத்துல பண்ண வேண்டியிருக்கு. சிறு ஜெபம், உண்மையான ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம், ஐயா இந்த பைபிளை இந்த இந்த வீட்டுக்குரிய பொருட்கள்லாம் ஆசீர்வதிச்சு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க ஊக்கமா, ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் காணணும், நான் ஒரு பெரிய ஜெப வீரனாக்கும், எனக்கு வல்லமை வரங்கள்லாம் கொடுத்துருக்காரா இருக்கும், பல பாஷை நான் பேசுவேனாக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் முன்பதாக உங்களை உயர்த்துவதற்கென்று அப்படி நீங்கள் இருக்காமல் இருந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு பலன் கிடைச்சி போச்சு. என்ன பலன்? 4 பேர் கை தட்டினாங்க, ஆடாடா இவர் ரொம்ப பெரிய ஜெப வீரர், இவருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவர் அவங்கள விட நல்லா ஜெபிப்பார், இவங்கள விட ஜெபம் பண்ணுவார். அந்த மனசில் போய் சேர்ந்துச்சுல, அதோடு உங்கள் ஃபில்மு காலியாக போச்சு. என்ன ஆகி போச்சு? உங்களுடைய பலனெல்லாம் வீணாக போச்சு. இப்போ அதை வீணாகாமல் வைக்கிறதுக்கு செய்கிறது என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள், மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன போகுது? உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் ஜெபம் பண்ணுற, நீங்கள் உள்ளே இருந்து ஜெபம் பண்ண வெளியே கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதை பற்றி ஆண்டவர் சொல்லலை, புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறீங்க, அது வெளியே கேட்குது, அது தப்பு இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அறை வீட்டுக்குள் பிரவேசி, அது வெளியே கேட்டாலும் பரவாயில்லன்றதுக்கு தான் ஒரு காரியம் சொல்கிறாரு, கதவை பூட்டு. அந்த பூட்டு போடுறப்ப ஆவிக்குரிய பிரகாரமாக அது வெளியே போகாமல், ஒருவேளை அதாவது கர்த்தருடைய சன்னிதானத்தில் அது வெளியே போகாமல் அவர் சமூகத்திலே நின்று ஜெபம் ஏறெடுக்கப்படுறது போல் நினைக்கிறாரோ என்னவோ. அவர் என்ன சொல்கிறார்? கதவை போட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெப அறையெல்லாம் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் மறைச்சிட்டு அந்த பகுதியில் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காரியத்திற்கு பதில் தாரும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படி நீங்கள் உருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் என்ன செய்வார்? 6ஆம் வசனத்தின் பின்பகுதி,
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமான பலன். அப்போ எப்படின்னா, நீங்க வெளியரங்கமா கல்லூரிக்கு போய் நீங்க நிக்கிறீங்க, போய் நீங்க ஒரு நல்ல ஒரு பரீட்சை எழுதுறீங்க, எல்லாரும் தான் எழுதுறாங்க, நீ ஜெபம் பண்ணு. உனக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். உனக்கும் உன்னோடு கூட படிக்கிற மற்ற மாணவிகளுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். அப்படிப்பட்ட வித்தியாசத்தை வெளியரங்கமாக கர்த்தர் தருவார். நீங்க இந்த ஜெபம் பண்ண நேரம் முதலானவைகளை ரகசியமாகவே வைங்க. நீங்க அவைகளை வெளியரங்கமாக உங்களுக்கு கிடைச்சோடனே கேட்பாங்க, என்னங்க எப்படி இந்த இது கிடைச்சிங்க? நான் தினமும் 30 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், 45 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் 25 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். கடை நீங்கள் வெளியரங்கமாக ஒப்பிக்காதீங்க. நீங்கள் அதை மனதில் வையுங்கள், உள்ளத்திற்குள் வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பலன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் வெளியரங்கமான பலன் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்பொழுது ஊரெல்லாம் பார்த்து சொல்லும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். என்ன செஞ்சு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெறாங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டே போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஒரு இடம் இருக்கு, அங்கு நம்ம பிதாவை சந்திக்கிறோம். அது வேறு எந்த இடமும் இல்லை. அது என்னது? நம்முடைய அறை வீடு. நம்ம ஜெப அறைன்னு கூட ஆண்டவர் சொல்ல, நம்ம அறை வீடு, நம்ம வீட்டில் ஒரு அறை, ஒரு பகுதி. அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுதல். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுடைய வீட்டில் ஒரு சிறு அறை உண்டு. அந்த சிறு அறையில் அரிசி மூட்டை இருக்கும், பீரோ இருக்கும், 2-3 ஷெல்ஃபில் பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. நான் அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிறு அறை போதும் ஜெபம் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். நீங்கள் அப்படி உங்களுடைய வீட்டு இல்லை ஒரு அறை கதவை நீங்கள் ஒரு ஜெப அறைன்னு கட்டலைங்க, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன ரூம் ஒரு ஓரத்தில் இருக்குது, இல்லை ஒரு ஸ்க்ரீன் போட்டு பிரித்தாச்சு. நீங்கள் ஆண்டவர் திரைச்சேலையின் பின்னாடி தம்முடைய மகிமையை மறைத்து ஜனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி ஒரு நாள் அந்த திரைச்சேலையை கிழிச்சு அவர் மகிமை வெளிப்பட்டதில்லை. ஒரு திரைச்சேலையே போதுமானதாக இருந்தது தேவனுக்கு செப்பரேட்டாகி இருப்பதற்கு, இல்லையா? அறை கட்டணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து அங்கு கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் என்ன தெரியணும்னா, நம் தேவனால் எல்லாமே முடியும் அப்படின்றத நம்பணும். மனுஷர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்களா மனுஷரை நம்புவதை பார்க்கலும் எழுதியிருக்கு. மனுஷர் பேரில் நம்பிக்கையே வைக்காமல் இருக்கக்கூடாது. வைக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் கணவன் மனைவி வாழ்வீங்க? அப்படி தான் இன்றைக்கி அநேகர் கணவர் நம்பிக்கை இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மனைவி அவர் நம்பிக்கை இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர மாட்டேன்னு செஞ்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி பிரிக்கிறவங்களாலாம் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. மனைவியை நம்பணும், கணவரை நம்பணும், உங்களுடைய பெற்றோரை நம்பணும், உங்கள் பிள்ளைகளை நம்பணும். ஆனால் அவங்கள ஓவராக நம்பக்கூடாது. ஓவராக நம்பினா பிள்ளைங்க பாடம் படிக்கிறேன்னு செல்ஃபோனில் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ரூமில். நீங்கள் நினைப்பீங்க அவன் பாடம் ரொம்ப செல்ஃபோனில் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுன்னா அவனுக்கு ஆன்லைனில் வேறு யாரோ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அங்கே வேண்டாத கிளாஸ் நடக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உட்காந்து சினிமா சூதாட்டம்லாம் ஆடுறாங்க, அப்படிப்பட்ட கிளாஸ்லாம் நடக்குது சில இடங்களில். அப்படிப்பட்ட சூதாட்டத்தில் சின்ன பையங்களே பைசாவை இழந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, அப்படி நம்பிக்கை இந்த உலகத்தில் 3 நிலைத்திருக்கிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 3 நிலைத்திருக்கிறது. நம்புங்க. ஆனால் ஒன்று, உங்கள் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றும் வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்றும் நீங்க பார்க்கிற கோடாகோடியான மரங்களை சிருஷ்டித்தவர் என்றும் இந்த உலகத்தில் எத்தனையோ மலைகள் அவ்வளவு அருமையாய் நிற்கிறது. அந்த மலைகளெல்லாம் சிருஷ்டித்தவர் நம்முடைய பரம தகப்பன்னு சொன்னா நம்ம ஏன் பயப்படணும், கவலைப்படணும்? வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. விசேஷ விதமா ஆபிரகாம், அவருக்கு லோத்துவை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அந்த சோதோம் மக்களையும் பிடிச்சிட்டு போனாங்கன்னொடனே ஆபிரகாம் தன்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிக் கொண்டு நேரடியாய் போய் அவர் சண்டை போட போகிறார். 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து ஆபிரகாம் போறார். போகும்போது அங்கு போய் ஜெயத்தை எடுத்து
லோத்துவையும் அவனுடைய ஜனத்தையும், அதோடு கூட அங்கே வரும்போது அந்த சோதம் மக்கள்லையும் சிலரையும் அப்படி கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது 21 ஆதியாகமம் 14:21, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். யார் ஆபிரகாமையா சண்டை போட்டு கொண்டு வந்துட்டீங்க, ஜனங்கள்லாம் என்கிட்ட கொடுங்க. சரி, நீங்கள் அவங்க கைகளில் இருந்த பணம் பொருள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அவங்கள சிறப்பிடிச்சு கொண்டு போகும்போது என்னெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போனாங்க நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நான் எனக்கு ஜனத்தை போய் சண்டை போட்டு கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கு பேமெண்ட்டை வச்சுக்கிடுங்க, எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 22 அதற்கு ஆபிராம் சோதாமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று ராஜா நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றாயாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என் கூட வந்த வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். அவங்களுக்குரிய சாப்பாட்டு பங்கு, அவங்க வந்தாங்கள்ல, உழைச்சி சண்டை போட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் வாலிபருக்கு சாப்பாடு கொடுங்க, இந்த இன்னும் 3 பேருக்குரிய பங்கு சாப்பாட்டை கொடுங்க, இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். அப்போ கவனிங்க, பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னால், இல்லைப்பா இல்லையா ராஜா, நீங்கள் நல்லா இருங்க, இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், உங்கள் ஜனத்துக்குரியதாக இருக்கட்டும், சாப்பாடு கொடுங்க, இவங்க உழைச்சாங்கள்ல சாப்பாடு கொடுங்க. சாப்பிட்டாங்க, எப்போ போமாப்பா, ரைட் கிளம்புங்க. நீங்கள் ஒரு நாள் சொல்லக்கூடாது, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யனாக்கினேன், யுத்தம் பண்ணப்ப இத்தனை பொருளை கொடுத்து நான் ஐஸ்வர்யனாக்கினேன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் இருந்துச்சு ஆண்டவர் பேரில். இல்லை, என்னை அழைத்தவர் என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் சாதிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றதுக்கும் வாழ்க்கை வழிமுறைகளை செய்கிறதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. எந்த இடத்துலடா ஓசி கிடைக்கும்னு சொல்லி பார்க்குற பழக்கத்தை இன்னைக்கு நிறுத்துங்க. ஆமென், உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. வருட கடைசியில் பழைய எல்லா ஸ்டாக்கையும் தள்ளி விடணுன்றதுக்காக அழகான சேல் போடுவாங்க. அது நல்லது, ஒருவேளை அப்படி அனுப்பினா தான் அவங்க புது பொருட்களை கொண்டு வரணும். பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்குங்கள்னு வேதமும் சொல்லுதில்லை. ஆகவே அப்படி ஏதோ செய்திருப்பாங்களா இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை தேடியே ஓடாதீங்க. எங்கடா நமக்கு ஓசி 5% கிடச்சிரும், 10% கிடச்சிரும், 20%, அதுக்குள்ளேயே நீங்கள் 300 ரூபாய்க்கு உரிய சேலை இல்லை, 10% 30 ரூபா குறையா கிடச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறத நிப்பாட்டி இனிமேல் சொல்லணும், ராஜா வீட்டு பிள்ளை 300 ரூபா சேலை 300 ரூபாய்க்கே வாங்கிட்டு வந்தேன், அல்லேலூயான்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை அழைத்தவர் நடத்துவார், உண்மை உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், என்னை கைவிட மாட்டார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக இன்னும் உட்காந்து என்ன செய்யணும், ஆண்டவரே 10% நான் பார்த்து ஓடக்கூடாது, எனக்கு 1000% நன்மையை செய்ய நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன், எனக்கு கோடா கோடியா என்னை பெருக பண்ண வல்லவர்னு நான் விசுவாசிக்கிறேன். சோதோம் ராஜாட்ட இருந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு உடனே ஆபிரகாம் விழுந்து போய் அதை எடுக்கலை. அவர் சொன்னார், ராஜா உங்கள் மக்களும் இருக்கட்டும், பொருட்களும் வச்சுக்கோங்க, பரவாயில்ல, சாப்பாடு போடுங்க, கூட வந்தவங்களாம் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, போதும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கட்டும், ஜெப வாழ்க்கையும் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை அழகாய் தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உச்சாம சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அதில் நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனம். படிங்க பிரதர். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உபவாசிக்கிறது நல்லது. 3வது வெளியரங்கமான பலனை கொண்டு வருவது ஃபாஸ்டிங், உபவாசம். நீ உபவாசிக்கும் போது இது மனுஷருக்கு காணப்பட, இது எப்ப எல்லாம் எப்படின்னா
கருவிலே பத்திரமா வச்சு காப்பாற்றுறது போல தான் இந்த மூன்றையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. மனுஷர் பார்க்கக்கூடாது. அப்போ மனுஷர் காணணும்னு எப்படி செய்வாங்க அப்படின்னா, முக வாடலாக இருப்பாங்க, சோகமாக இருக்கோன்னே மற்றவங்க கேட்பாங்க, என்ன பிரதர் ஃபாஸ்டிங்க அப்படின்ட்டு. ஆமாம், நான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு 2 நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி 3ஆவது நாள் ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்டு இருக்கேன். 3 days ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி ஒரு பேர் எடுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த பேட்ஜ் தான் உங்களுக்கு பலன். என்னது, நீங்கள் நல்ல பெரிய உபவாசம் இருக்கிற ஜெப வீரர்னு ஒரு பேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல, ஒரு பாராட்டு பத்திரம் கிடைக்கிறதில்ல, அதுதான் உங்களுக்கு பலன். அந்ததோடு பலன் எல்லாம் அடைஞ்சு முடிஞ்சிட்டீங்க. அப்போ இன்னைக்கு பலனை தீர்க்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதாவுக்கு மட்டும் தெரியும்னா என்ன செய்யணும்னா, நல்லா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவுங்க. நல்ல தலை சீவி முகம் கழுவி மற்றவங்க முன்பதாக இருக்கும்போது ஃபாஸ்டிங்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நம்ம ஊரில் நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம்னா என்ன செய்வோம், அது அரசாங்கத்துக்கு தெரியணுன்றதுக்காக நடு ரோட்டில் என்ன செய்வோம், உண்ணாவிரதம் போட்டு மக்கள் உட்காந்துருவாங்க. உண்ணாவிரதம் அது எங்கே போய் தெரியணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அரசாங்கத்துக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பரம அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா போதும் ஃபாஸ்டிங், மனுஷருக்கு தெரிய தேவை இல்லை. இப்போ உங்கள் அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா வயிறு வலிக்குன்னு போய் சொல்லலாமா, இல்லை இது அந்தரங்கத்தில் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா, இல்லைம்மா பசிக்கலை அப்படின்னு போய் சொல்லலாமா, அல்லது வயிற்று வலின்னு சொல்லுவீங்களா? உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் தப்பு இல்லை, உன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சால் தப்பு இல்லைம்மா, உன் மனைவிக்கு தெரிஞ்சால் தப்பு இல்லை. உங்கள் வீட்டில் நீ இருக்க, இயற்கையாக இரு, செயற்கையாக இருக்கணும்னு நினைக்காத, அதுக்காக நீ பொய் சொல்ல வேண்டாம். ஆனால் நீ ஃப்ரெஷ்ஷாக நல்லா முகம் கழுவி தலைக்கு எண்ணெய் பூசி தலை சீவி அப்படி ஃப்ரெஷ்ஷாக நீ வந்தேன்னா யாருமே நீ ஃபாஸ்டிங்கோடு இருக்குன்னு கேட்கவும் மாட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க. அது பைபாஸ் ஆகி ஓடிடும். அப்போ உங்கள்கிட்ட நார்மலாக பழகுவாங்க. நீங்களும் நார்மலாக பழகி போங்க. ஃபாஸ்டிங் அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தை அசைக்கும்படி இருங்க. பாருங்களேன், வாழ்க்கையின் போராட்டம்னு வரும்போது தான் 3 நாளுக்கு போகணும் ஃபாஸ்டிங், எல்லா நேரம் போகக்கூடாது. பாருங்கள், எஸ்தர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகுறேன்ற ஒரு நிலைமை வர்ற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க 3 days, நானும் 3 நாள் அல்லும் பகலுமா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், பின்பு கர்த்தர் கிரியை செய்யட்டும். அப்போ அந்த மாதிரி ஃபாஸ்டிங் தான் பாருங்களேன். அப்படிப்பட்ட நேரம் வாழ்வா சான்றப்ப 3 days போகலாம். போனீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல பலன் கிடைக்கும். கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இல்லைட்டா ரெகுலரான உபவாசம் இருக்கட்டும். உங்கள் உபவாச நேரத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவு ஹைட் பண்ணுங்க. இல்லையே நான் யாருக்கும் சொல்கிறது இல்லை என் ஃபாஸ்டிங் டைம். ஓப்பனாக சொல்லாமே நீங்கள், ஏன் உங்களுக்கு உரிமை இருக்குது. என் ஃபாஸ்டிங் டைம் விட்டவங்களுக்கு சொல்கிறது இல்லைங்க, ஐ எம் சாரி, சொல்ல முடியாது. அப்படியே நீங்கள் அவ்வளோ அதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா? ஆமாம் பிரதர், நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா அப்படி நீங்கள் அவங்கள திரும்ப கேட்டிங்கன்னா சரி இல்லைன்பாங்க. அப்போ நீங்கள் அமைதியாக இருங்கட்டு நீங்கள் உங்கள் நடைய கேட்டுங்க. ஆமாம், வேண்டாம். அதாவது உங்களிடத்தில் இருக்கிற ரகசியத்தை அறிய தான் சாத்தான் வந்து வலை விரிக்கிறான். அன்னைக்கு ஏவாள்கிட்ட வந்து கேட்டான், எல்லா பழங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். இல்லை இந்த ஒரு பழத்தை தான் காட்டி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லமாக இருந்திருக்கும். உங்கள் உபவாசமும் கூட விசேஷமானது. தேவனை பலன் கொடுக்க செய்ய தூண்டுவது, மீட்பர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சமூகத்தை அசைக்கிறதா இருக்கக்கூடும் இல்லையா. அதனால ஆவியானவர் பலமாக இறங்கி கிரியை செய்வாராக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்கட்டும். பிதாவினிடத்திலிருந்து வெளியரங்கமான பலன் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய நித்திய ராஜ்யத்திற்குரிய ஒரு ஓட்டத்தில் வெளிப்படும். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணும். 3 காரியங்கள் வெளியரங்கமான பலனை பெறுவதற்கு ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான பலன் அதை அடைவதற்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. 3 காரியங்கள். இந்த 3 காரியங்கள் செய்தால் வெளியரங்கமான பலன் வரும். தர்மம் நம்பர் 1 ஆண்டவர் கற்பிக்கிறார், தர்மம். நம்பர் 2 ஆண்டவர் கற்பிக்கிறார், ஜெபம். நம்பர் 3 கற்பிக்கிறார், உபவாசம். இப்போ நம்ம எல்லாம் எப்படி யோசிப்போம்? தலைகளை யோசிப்போம். எப்படி
உபவாசம் ஃபர்ஸ்ட்டு, ஜெபம் செகண்டு, மூன்றாவது தர்மம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் எப்படி கற்பிக்கிறார்? தலைகீழாக சொல்லிக் கொடுக்குறார் பாடம். ஆமாம், நமக்கு ஆண்டவர் வழி தான் வேணும். அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சுக்கிடுங்க. வெறுமனே உட்காந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன் 40 நாள் ஃபாஸ்டிங், தினம் 40 நாள் ஒவ்வொரு நேரம் ஃபாஸ்டிங். நிறைய தாய்மார் அப்படியே தங்கள் வயிற்றெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், சரீரத்தை பலனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, வெளியிறங்கமாக ஏன் பலன் வரமாட்டேங்குது? அப்போ நீ கண்டினியூஸாக ஃபாஸ்டிங் போகிறத கொஞ்சம் நிப்பாட்டு. அது அல்லம்மா, அப்போ அந்த ட்ராக் இல்லை, இந்த ட்ராக் படி போய்ப்பார். செய்ய வேண்டிய தர்மத்தை செய், செய்ய வேண்டிய ஜெபத்தை செய், செய்ய வேண்டிய உபவாசத்தை எடு. ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமான பலனை தருவார். எதில் உங்களுக்கு வேணும் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பரமதாப்பன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. கண்டிப்பாக கட்டாயமாக கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், நிச்சயமான பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியரங்கமான பலன் ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக உங்க வாழ்க்கையை அமைக்க தீர்மானிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவரே, வெளியரங்கமான பலனை, வெளியரங்கமான பலனை, வெளியரங்கமான பலனை எனக்கு தாரும், என் வாழ்க்கையில் தாரும். இன்று முதல் என்னுடைய வாழ்வின் நடை மாறட்டும் ஐயா. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை நடை மாறட்டும் ஐயா. இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் ஆண்டவரே, அந்தரங்கத்திலே செய்யும் தர்மம், அந்தரங்கத்திலே செய்கிறதான ஜெபம், அந்தரங்கத்தில் பிதாவின் முன்பதாக காணப்படுகிற உபவாசம், இதற்கு வெளியரங்கமான பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ காலமா எதிர்பார்த்தும் வெளியரங்கமான பலன் இல்லாமல் வாழ்க்கையிலே தியங்கி கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கு இந்த 3 வரிசையாக அடுக்கின விதம், மீட்பர் இயேசு கிறிஸ்து அடுக்கின விதத்தை உம்முடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ளட்டும் ஐயா. ஒரு குறைவில்லாமல் வாழட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.